தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆடு திருடிய பாரதிய ஜனதா கட்சி கும்பல் கைது. ஆடுகளை திருடிய பாரதிய ஜனதா கட்சி கும்பல் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ஆண்டிப்பட்டி கோட்டையில் அடிக்கடி ஆடுகள் காணாமல் போயின. ஆண்டிப்பட்டி கோட்டையில் ஒரு தனியார் ஆட்டுப்பட்டி உள்ளது. அந்த ஆட்டுப்பட்டியில் அடிக்கடி ஆடுகள் காணாமல் போய்கொண்டே இருந்தன. இது சம்பந்தமாக அந்த ஊர் மக்கள் காவல்துறையில் புகார் அளித்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் திருடியது யார் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒரு நாள் ஒரு இனோவா கார் வந்தது. பாரதிய ஜனதா கட்சி கொடி கட்டப்பட்டிருந்தது. அந்த காரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய படம் அந்த காரில் ஒட்டப்பட்டிருந்தது. தாமரை சின்னம் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த இனோவா கார் 16 ஆடுகளை தூக்கி சென்றனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த ஆட்டுப்பட்டி உரிமையாளர் சின்னசாமி உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி கேமராவில் அந்த கார் பதிவாகி இருந்தது. விசாரணையில் திண்டுக்கலை சார்ந்த பாஜக மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளான ரஞ்சித்குமார், சிவக்குமார், சதீஷ்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். 16 ஆடுகளை தாங்கள்தான் திருடியதாக ஒப்புக்கொண்டனர். கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டங்களில் இவர்கள் ஆடுகளை திருடியதையும் ஒப்புக்கொண்டனர். விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆடுகளை வளர்க்கின்றனர். மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகளை மேயவிட்டு ஆடுகளை வளர்க்கின்றனர். அன்றாடங்காட்சிகளாக வாழ்கின்றனர். அவர்களுடைய இந்த ஆடுகளை இந்த பாஜக கும்பல், இந்தியாவை ஆள்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி கும்பல் திருடி சென்றது மிகவும் வெட்கக்கேடான விஷயம். பாஜக மிகப்பெரிய தேசப்பற்று அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த கட்சிக்காரங்க பாருங்கள், ஆடு திருடுற கும்பலாக கேவலமாக இருக்காங்க. அந்த கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, மாநில நிர்வாகிகளே அப்படித்தான். அந்த கட்சிக்காரங்களே அப்படித்தான். பெரும்பாலும் இந்த களவாணித்தனமான வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண விவசாயிகள் வளர்க்குற அந்த ஆடு 16 ஆட்டுக்குட்டியை திருடிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி கண்டிப்பாக ஒரு ஆடு எப்படியும் 10,000 ரூபா போகும். 1,60,000 மேலே போகும். 3 பேர் சேர்ந்து இனோவா காரில், அதுவும் எப்படி பாஜக கொடியை கட்டிக்கிட்டு, மோடி படத்தை ஒட்டிக்கிட்டு, தாமரை சின்னத்தை ஒட்டிக்கிட்டு தைரியமாக 16 ஆடை திருடிட்டு போயிட்டாங்க. நல்லவேளை ஒப்புக்கிட்டாங்க. சிசிடிவிலையும் கேமராலையும் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. ரொம்ப வேதனையான விஷயம். இந்திய நாட்டை ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியில் இந்த மாதிரி திருடர்கள், ரவுடிகள், கூலிப்படை தலைவர்கள், வழிப்பறி செய்பவர்கள், கஞ்சா கடத்துபவர்கள், கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள், இந்த மாதிரி சமூக விரோதிகளை தான் அந்த கட்சி வச்சிருக்கு. பாஜக கொஞ்ச நாளாகவே சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிடுச்சு. திருடர்களுடைய கூடாரமாக மாறிடுச்சு. திமுக என்றால் திருடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பாஜகவும் அதே மாதிரி தான் திருடர்கள் கட்சியாக மாறிடுச்சு.